ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்சு சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம புனிதாவை பாவம் குற்றவாளி மாதிரி எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களாம் ட்ரீட் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. புனிதாவும் நந்தினியும் சேர்ந்து தான் சுரேகாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. இப்போ சுந்தரவள்ளி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. சுரேகாவும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிடுறாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க சுந்தரவள்ளி கிட்ட, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகலாம். இந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது 24 ஹவர்ஸ் வந்து மயக்கத்திலே வச்சுருக்கோம். இப்போ 24 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த பொண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷத்தில் எந்திரிச்சிருவாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ சுரேகா எந்திரிச்சிட்டாங்க. சுரேகா கண்ணை முழிச்சிட்டாங்க. அப்போ சுந்தரவள்ளி போய் சுரேகா கிட்ட ஏதோ ஒன்று கேட்க போகும்போது அருணாச்சலம் சொல்லிட்டாங்க, சுந்தரவள்ளி இப்போ இங்கே நீ எதுவுமே கேட்க வேணாம், ஹாஸ்பிட்டலில் வச்சு இப்போ வீட்டுக்கு தானே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி சுரேகாவை கூட்டிகிட்டு போகிறோம். சுரேகா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறமா அவன் நல்லா தெளிஞ்சதுக்கப்புறமா யார் இதுக்கு காரணம், யார் இதுக்கு பின்னாடி இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாமா, இப்போதைக்கே வேண்டாம், ஹாஸ்பிட்டலில் நீ எதுவும் கேட்டு பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம சூர்யாவும் ஆமாம் டாடி இதான் நல்ல விஷயம். ஏன்னா சூர்யாவுக்கு என்னென்னா கண்டிப்பாக சுந்தரவள்ளி வந்து தாம் தூம்னு நந்தினியை பார்த்தோ புனிதாவை பார்த்து தான் கத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு சூர்யாவுக்கு. அதனால சூர்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆமாம் டாடி, ஆமாம் தாய் குலமே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் எதுவும் வேண்டாம், வீட்டுக்கு போய் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என் பொண்ணு கிடச்சிட்டா எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான், அதனால் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் கட்டிட்டு சுரேகாவை அங்கேருந்து காரில் அழைச்சிட்டு போயிடுறாங்க. சுரேகாவுமே ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருக்காங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சுந்தரவள்ளி வந்து பயப்படாதம்மா, அதான் நீங்கள் வந்துட்டல்ல, அதுவே எங்களுக்கு போதும், வீட்டுக்கு வந்து எல்லாம் பேசிக்கலாம், நீ படுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே சுந்தரவள்ளி வந்து அவங்க நெஞ்சில் தாங்கி பிடிச்சி சுரேகாவை அப்படியே தடவி கொடுத்துட்டே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறமா சுரேகா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பெட்டுக்கு போகிறாங்க. அருணாச்சலம் சொல்கிறாங்க, சுரேகா நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொன்னோடனே, போதும் நான் ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும், நான் சில விஷயங்களை நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே நந்தினிக்கும் புனிதாக்கும் பாவம் ரொம்பவே வந்துட்டு பயமாக தான் இருக்குது. ஏன்னா தப்பி தவறி அவங்க எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் தப்பு பண்ண மாதிரி அந்த கௌஷிக் வந்து 2 பேருமே மாட்டி விட்டுட்டாங்க இல்லையா, அதனால இவங்க பயத்தில் தான் இருக்காங்க. மாதங்கிக்கு சுரேகா வந்தோடனே, சுரேகா பார்த்தோன்னே மாதங்கிக்கு செம்ம ஷாக்கு. மாதங்கியும் சுரேகா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சுரேகாவுக்கு தோணுது இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணுது. பட் ஆனால் சுரேகாவுக்கு தெளிவாக வந்து எதுவுமே தெரியல. இப்போது சுரேகா வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அருணாச்சலம் சொன்னப்போ சுரேகா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இந்த நந்தினியும் புனிதாவும் தான், இவங்கள சும்மா விடாதீங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சுரேகா சொல்கிற, அப்போ இந்த நந்தினி இந்த புனிதாவை தான் உன்னை கடத்தி வச்சுருந்தா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா இவங்க தான் என்னை கடத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு. அப்போ தான் வந்து உடனே சுந்தரவள்ளி வந்து புனிதா வந்து சப்புன்னு அறைய போகிறாங்க. நம்ம நந்தினி வந்து அறைய விடாமல் அதை தடுத்துடுறாங்க. அம்மா என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக என் தங்கச்சியை நீங்கள் அறைய போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதான் என் பொண்ணு சொல்லிட்டாலே, நீ என் கையவே வந்து தடுப்பியா, நான் உன்னையவே அறைவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நந்தினி அடிக்க போகும்போது நம்ம சூர்யா வந்து சுந்தரவள்ளி கையை பிடிச்சி தடுத்துடுறாங்க. உடனே சுந்தரவள்ளி வந்துட்டான், ஜால்ரா அடிக்க வந்துட்டான், இந்த தோட்டக்காரிக்கும் இந்த தோட்டக்காரி ஃபேமிலிக்கும் நீ இப்படி தலையில் தூக்கி வச்சு ஆடுறதுனால தான் பாரு, இப்போது நம்ம வீட்டிலையே உண்ட வீட்டுக்கு ரெண்டக பண்ணுறாங்கிற கதையை நம்ம வீட்டிலோட பொண்ணையே தூக்கி இவ எப்படியெல்லாம் பண்ணியிருக்கா, இவன் மனசில் வஞ்சகத்தை வச்சுட்டு நம்ம பழி வாங்கணும் தான் இப்படிலாம் நம்ம சுரேகாவை பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, தாய் குலமே உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாதா, சுரேகாவோட வாழ்க்கையவே என் நந்தினி காப்பாற்ற உயிரை கொடுத்து காப்பாற்ற நினச்சவா, அவள் எப்படி சுரேகாவோட உயிரை எடுக்கணும்னு நினைப்பா, நீ ஏன் தாய் குலமே இப்படி எப்பயுமே வந்து புரிஞ்சுக்காமல் இப்படியே நடந்துட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம அருணாச்சல ஐயா, இங்கே பாருமா சுந்தரவள்ளி, நீ தப்பாக நினைக்காத, சுரேகா கிட்ட டீட்டெயிலாக இதெல்லாம் கேட்போம், சுரேகா இங்கே பாருமா, நீ வந்து மொட்டைத்தட்டை எதையும் சொல்லாத, உனக்கு எப்படி புனிதா மேலே சந்தேகம் வந்துச்சு, நந்தினி மேலே சந்தேகம் வந்துச்சுங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்ல, அம்மா அன்னைக்கு ஒரு நாள் என்ன கட்டி போட்டு வச்சுருந்தாங்கம்மா, யார் கட்டி போட்டாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த புனிதா தாம்மா எனக்கு அன்னைக்கு சாப்பாடு வச்சுட்டு போனா, வச்சுட்டு நான் அவளை பார்க்கவும் அவள் அப்படியே வச்சுட்டு ஓடிட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு நாள் என்னோட தங்கத்தோடு இருக்கலம்மா, அந்த தோடை இந்த புனிதாவை போட்டுட்டு என் ரூம் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தாமா, இவள் எதுக்குமா அங்கே நின்றா, அப்போது இவளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் எப்படிமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு நாள் இந்த நந்தினி அதே வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம நந்தினி சொல்கிறாங்க, ஐயோ அம்மா நான் வந்து என்னென்ன அது நடந்ததை சொல்கிறேம்மா, தயவு செஞ்சு என்னை பேச விடுங்க அப்படின்னோடனே,
போதும் நிறுத்துடி, நீ பேசி பேசி நீ வந்து புழுகு மூட்டை மாதிரி புழுகுன எல்லாத்தையும் கேட்டு கேட்டு எங்களுக்கு சலிச்சு போச்சு. இனிமேலும் உன்னோட கதை எதையும் நாங்கள் நம்புற மாதிரி கிடையாது. என் பிள்ளையை நீ தான் கடத்தி வச்சிருக்க, அவளை நீ எவ்வளோ துன்புறுத்திருக்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஒழுங்காக நடிக்காமல் இங்கேருந்து போயிரு, என் மூஞ்சிலே முழிக்காத. உங்கள் 2 பேரையும் போலீஸில் நான் அரெஸ்ட் பண்ணி கொடுக்கலனா என் பேர் சுந்தரவல்லி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைலாக்கெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. சுரேகா வந்து அண்ணே நீ தானே இவளை இந்த தோட்டக்காரியை நீ தான் நம்பி நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் இவ சரியான விஷம். இவ ஒருத்தவன் இருந்தானே அவன் கூட சேர்ந்து தான் இவங்களுக்கு 2 பேரும் பண்ணியிருக்காளுங்க. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளையும் இருந்தா, அந்த பொம்பளைய எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனால் அவங்க மூஞ்சி மட்டும் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாதங்கிக்கு உடனே ஷாக் ஆகுது. ஐயோ இவன் நம்மளை பார்த்து எதுவும் இவதாங்கிற கெஸ்டிங் கூட சொல்லிடக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொம்பளை எப்படி இருந்தாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்கே யார் மாதிரியாச்சும் இருந்தாலா அந்த பொம்பளை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சுரேகா வந்து அங்கே இருக்கிற நந்தினிலேருந்து எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்தா மாதங்கி மேலே ஒரு கெஸ் இருக்குது. இதோ இந்த அக்கா மாதிரி தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாருக்கும் செம ஷாக்கு. நம்ம நந்தினிக்கு அப்போ தான் ஒரு விஷயம் கெஸ் ஆகுது. ஏன் இந்த அக்கா மாதிரி இருந்தாங்கன்னு சுரேகாமா சொல்கிறாங்க, ஏன் இந்த அக்காவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நந்தினிக்கு ஒரு கெஸ் வருது. இனிமே தான் நந்தினி மாதங்கியோட ஒரு ஆக்ஷனையும் ரியாக்ஷனையும் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இவ்வளோ நாள் மாதங்கி அந்த வீட்டில் இல்லை, வெளியே தான் இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம நந்தினினால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ மாதங்கி இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இதுக்கிடையில் கௌஷிக்கும் வந்து மாட்டணும். கௌஷிக் எப்படி மாட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கௌஷிக் மாட்டுவாங்களா மாட்டாங்களா, மாதங்கி எப்போ மாட்டுவாங்க மாட்டாங்க, எப்போ ஜெயிலுக்குள்ளே போவாங்க, எப்போ 3 பிடிச்ச சீரியலை முடிப்பாங்க, எந்த ஒரு கதையை வச்சு முடிப்பாங்க, இல்லை இதுக்கப்புறமும் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கதை கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது எதுவுமே வந்து தெரியல. நம்ம சீரியல் ஒரு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வரைக்கும் 3 பிடிச்ச சீரியல் வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு. புனிதாவை தான் கடைசியில் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கூண்டில் நிறுத்துற மாதிரி கதை வருது. ஒருவேளை புனிதாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணாமலும் இருக்கலாம். ஆனால் நந்தினி புனிதாவை எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் புனிதாவோட உயிரே இந்த விஷயத்தில் போயிருக்கும். ஆனால் எப்படியோ புனிதா வந்து தப்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் நமக்கு தெரியும், சீரியல் பார்க்குற நமக்கு புனிதா எப்படி இருந்தாலும் தப்பிச்சிருவாங்க. சுரேகாவை நந்தினி தான் காப்பாற்றுவாங்க, அதில் டவுட்டே இல்லை அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். ஏன்னா நந்தினி எல்லா நல்லதும் பண்ணுறாங்கன்னு இந்த சீரியலில் ஹைலைட் பண்ணுறதே நம்ம நந்தினியை தான். சூர்யா சார் வந்து எவ்வளோதான் ஹீரோவாக இருந்தாலும் பெரிய ஆக்டராக இருந்தாலும் சூர்யா சார் அவ்வளோவா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இந்த சீரியலில். ஆனால் நந்தினிக்கு தான் மெயின் ரோலே அப்படின்னு தான் சொல்கிறோம், நினைக்க தோணுது இந்த சீரியல்ஸ் பார்க்கும்போது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நாங்கள் போடுறது உங்களுக்கு உடனுக்குடனா வந்துக்கிட்டே இருக்கும். சூர்யா சாரை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சொப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.